ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தினமுமே நம்ம அடுப்பு மேடையை தொடச்சிட்டு தாங்க போய் படுப்போம். வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லா சாமான்லாம் கழுவிட்டு அடுப்பு மேடையும் சுத்தமாக தொடச்சிட்டு அதில் அட்சயம் அப்படின்னு எழுதி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அட்சயம் அப்படின்னா அல்ல குறையாத அப்படின்னு பொருளுங்க. நம்ம இந்த மாதிரி எழுதி வைக்கிறதுனால அன்னலக்ஷ்மி, அதாவது அன்னபூரணி தாயாரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்குங்க. நம்ம சமையல் அறையில் தனதானியம் என்றைக்குமே குறைவில்லாமல் நிறைஞ்சிருக்குங்க. பசி பட்டினி அப்படின்ற ஒரு இதுவே நம்ம வீட்டில் இருக்காதுங்க. நம்ம மற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வீட்டில் தனதானியம் நிறைஞ்சிருக்குங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு முதல்ல பால் அப்படி இல்லைன்னா சாதம் வைக்கலாங்க. ஏதாவது பொங்குற பொருளாக மட்டும்தாங்க வைக்கணும். அதனால் பொங்கியெல்லாம் ஊற்றிக்கக்கூடாதுங்க. ஒரே ஒரு தரம் பொங்கி ஊற்றினா மட்டும்தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும்தான். மற்ற டைமில் பால் பொங்கி ஊற்றிக்கக்கூடாதுங்க. எப்பயாச்சும் ஒரு தரம் அசந்தரம் பண்ணால் பொங்கி ஊற்றிக்கலாம். அடிக்கடிக்கு பொங்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தினமும் காலையில் எழுந்ததும் பால் இல்லைன்னா சாதம் வச்சுட்டு நீங்கள் அந்த நாளை தொடங்குங்க. உங்களுக்கு